Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அழகப்பா யுனிவர்சிட்டில DDE க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அட்மிஷன் வந்து போடுறது அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நீங்க மேல் படிப்புக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க வந்து DDE வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படினா அது அழகப்பா யுனிவர்சிட்டில படிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டீங்கனாலே ஆன்லைன் மூலமாவே நீங்க அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. DDE படிக்கிறதுக்கு இந்த 2023 இந்த கரண்ட் அகாடமிக் இயருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எனபிள் ஆயிருக்கு. இது சம்பந்தமாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து இந்த DDE அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும். ப்ரோ இது வந்து வேல்யூபிள் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த DDE அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க போர்ட்டலே வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து நம்ம சவுத் சைடில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப பாப்புலராக இருக்கும். அழகப்பா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு ஆன்லைன்லேயே எல்லா ப்ராசஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் மட்டும் உங்கள் நேரஸ்ட்டாக வந்து போடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் மட்டும் அங்கே போய்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலியமாகவும் புக்ஸ் வந்து அனுப்புறதுக்கும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கரஸ்பாண்டிங் கோர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சாதாரண ஒரு இன்சார்ஜோ ஒரு சூப்பர்வைசரோ ஒர்க் பண்ணுறீங்க. அந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லை மேனேஜர் லெவலில் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக டிகிரி அப்படிங்கிறது வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்றைக்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனி நிர்வாகம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கிறது வந்து சாதாரண ஒரு UG டிகிரியாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து PG போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து இந்த ஒரு போர்ட்டல் இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலிமா ஒரு 2 இயர் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2 இயருக்கு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இந்த டிஸ்டன்ஸில் வந்து படிப்பாங்க. பட் டிஸ்டன்ஸில் படிக்கிறதுனால வேல்யூபிள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, வேல்யூபிளாகவும் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த TN PG தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் சீட் வந்து கிடைக்கல. கவுன்சிலிங் மூலிமா அட்டன் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணேன், செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணேன், எனக்கு வந்து சீட்டே கிடைக்கல, நான் வந்து ரொம்ப லோவஸ்ட் கட் ஆஃபாக இருக்கேன், அதனால் எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இங்கே ப்ரைவேட் காலேஜிலும் போய்ட்டு என்னால் படிக்க முடியல, எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமாக இருக்குது, 1 இயர்க்கே வந்து 1 lakh கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கான மாஸ்டர் டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லிட்ரேச்சர்லேருந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமிங்குமே வந்து உங்களுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது. UGCயோடைய அப்ரூவ்டு வாங்கி வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்னென்ன விஷயத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு எப்படி ஆன்லைனில் வந்து அட்மிஷன் வந்து போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்கு கீழே வந்து டேரெக்டாக லிங்க் கொடுத்துட்றேன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோடைய லாகின் பேஜ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிடலாம். பட் லாகின் ஐடி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நியூ அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் வந்து கவனமாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல லேர்னிங் சென்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் எந்த லேர்னிங் சென்டரில் வந்து வரீங்களோ அந்த லேர்னிங் சென்டர் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் லேர்னிங் சென்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய லேர்னிங் சென்டரை நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் 10th மார்க் ஷீட்டில் வந்து உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கும் அதே போல் பேரை போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து உங்களுடைய இனிஷியல் வந்து போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்னவாக இருக்கும் அந்த இன்கம் இந்த இடத்துல போடுங்க. அதே மாதிரி உங்களுடைய மதர் நேம் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை போடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேர்த்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். டெலிஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க, அப்படின்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கோர்ஸுங்கிற இடத்துல நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து பண்ண போகிறீங்களோ அதை வந்து கேட்குறாங்க. நீங்கள் MBA MCA பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா MBA MCAக்கெலாம் வந்து உங்களுக்கு MBAக்கு மட்டும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். நீங்கள் டிப்ளமோ UG PG கோர்ஸ்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் அப்ளைடு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து பண்ண போகிறீங்களோ அது கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து MCA அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க, அதை கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேஷனாலிட்டி ஏதோ அதை கொடுங்க. நீங்கள் இது ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதை கொடுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி எதுவும் அந்த கம்யூனிட்டியை கரெக்டாக இந்த இடத்துல கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கொடுங்க. ஏன்னா உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸ்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க.
லெட்டர் அனுப்புறது, உங்களுக்கான ஒரிஜினல் டிசி, மார்க் ஷீட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டர் முடிச்சிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்த ஒரு 15 to 30 நாளில் உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, செமஸ்டர் மார்க் ஷீட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடும். நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடிக்கு போய் வாங்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. எல்லாமே வீட்டுக்கே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க போஸ்ட் மூலிமா. அதனால் கண்டிப்பாக கவனமாக இந்த அட்ரஸுங்கிற இடத்துல இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த அட்ரஸ்க்கு ப்ரூஃப் கொடுக்க தேவையில்லை, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோட் வந்து கொடுங்க. ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டு நம்பர் போடுங்க. ஆதார் கார்டில் நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல் நேம் வந்து கொடுங்க. உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர், ஆதாரில் லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க. அதே மாதிரி ஆதாரில் எந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ, அதாவது ப்ரீவியஸாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து கேட்பாங்க. யூஜி நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் வந்து எந்த காலேஜில் படிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ, பிகாம்னா பிகாம் கொடுங்க, இல்லை பிபிஏனா பிபிஏ கொடுங்க, இல்லை பிஏ லிட்ரேச்சர் பண்ணியிருக்கீங்கன்னா பிஏ லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டியும் கரெக்டாக இந்த இடத்துல கொடுங்க. யூஜியோடைய மார்க்ஸ், உங்களுடைய டோட்டல் பெர்சன்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் பர்சன்டேஜ் இந்த இடத்துல கொடுக்கணும். எந்த இயரில் பாஸ் பண்ணி வெளியில் வந்தீங்களோ அந்த இயரையும் கொடுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 10th உங்களுடைய 12th ஹச்எஸ்சிக்கான மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க. அதை கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி கேட்குறாங்க. இதேமே கரெக்டாக இந்த இடத்துல தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் அகாடமிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்பிக்குள்ளே வந்து எடுத்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஜேபிஜி ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, பிஎன்ஜி ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக நீங்கள் யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அதுக்கான கன்சல்டன்ட் மார்க் ஷீட்டு, அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டு ஒரே பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன கம்யூனிட்டி வந்து கொடுத்தீங்களோ, நீங்கள் பிசி கொடுத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கவனமாக பாருங்கள். மோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஒரு டிஸ்டன்ஸோ இல்லை வந்து ரெகுலர் மோடிலோ நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபீஸ் வந்து இப்போ இந்த எம்சிஏக்கு வந்து ஃபீஸ் வந்து 15,000 அப்படின்னா உங்களுக்கு 12,000 நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணால் 12,500 சம்திங் பே பண்ணால் போதும். 20% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட், அதாவது உங்களுடைய டோட்டல் ஒரு வருஷம் ஃபீஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 20% உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி, சரிங்களா? அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டி சார்ந்த ஒரு ஸ்டாஃபாக இருந்தீங்கனாலும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் த்ரூட் டிஸ்டன்ஸ் ஆர் ரெகுலர் மோடு அஃபிலியேட்டட் காலேஜ் நாட் எலிஜிபிள். அதாவது இந்த நார்மலாக நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜில் படித்து அவங்க எல்லாமே அஃபிலியேட்டட் கோர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க ப்ரைவேட்டு காலேஜஸ்லாம். அந்த மோடில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? அதனால் அதை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து கவனம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வைக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து யூஜி வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் தான் நான் வந்து படித்தேன், ரெகுலரில் படித்தேன், நான் டிஸ்டன்ஸில் படித்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு ப்ரூஃப், அதுக்கு கண்டிப்பாக யூஜிக்கு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி கார்டை இந்த இடத்துல கவனமாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே பேஜில் வந்து மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா? இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இந்த இடத்துல பாருங்கள். அட்மிஷன் ஃபீஸ் 1 இயருக்கு வந்து உங்களுக்கு 11,550 அட்மிஷன் ஃபீஸ் வந்து சொல்கிறாங்க. அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து 354 சொல்கிறாங்க. ஐசிடி ஃபீயை உங்களுக்கு வந்து 150. டோட்டலாக உங்களுக்கு வந்து 12,054 தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் டோட்டலாக, சரிங்களா? நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போடையில் நீங்கள் வந்து வேறு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் யூஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்திங் 15,000 சம்திங் உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் ஏற்கனவே வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு 12,054 டோட்டலாக எம்சிஏ கோர்ஸுக்கு, சரிங்களா? இதான் வந்து ஒரு ப்ரொசீஜரு. இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியில் டிடிஇ கோர்ஸுக்கு வந்து அட்மிஷன் வந்து போடுறது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து அந்த டிடியை பற்றி வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. அதில் லைக் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி போட்டிருக்கோம். உங்களுக்கு அடுத்து வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய மாணவர்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் வந்து இந்த மந்த்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? நம்ம ஃபர்தராக அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஹை ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.